வெல்கம் பேக் டு எஸ்டிஸ் டைரிஸ். இன்னைக்கு நாங்க போயிட்டு இருக்க பிளேஸ் பாத்தீங்கன்னா என்ன பிளேஸ்? லவ் லேக். லவ் லேக். இதெல்லாம் இப்போ சிரிக்கூடாது காயத்ரி. போற வழியில அப்புறம் ஊதி அடிக்க வேண்டியது இருக்கு எனக்கு. நாங்கள் மோஸ்ட்லி ரீச் ஆகிட்டோங்க. இங்கே லவ் லேக் அப்படிங்கிறது ஒரே ஒரு லேக் கிடையாது. இங்கே குட்டி குட்டியாக நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. பேர்ட்ஸ் வியூ, குவாட்ரா லேக்ஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த லேட் நைட்லேயும் நிறைய க்ரௌடு இருக்காங்க. இப்போ வந்துருக்கிறது பேர்ட்ஸ் வியூன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு இறங்கி பார்த்தா தான் தெரியும். சரி வாங்க போய் பார்க்கலாம். நிறையா குட்டீஸ் ஃபேமிலிஸோடு வந்திருக்காங்க. இங்கே பார்பிக்யூலாம் போட்டுட்ருக்காங்க பாருங்கள். இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா லவ் லேக்கு போகிற வழியில் பேர்ட்ஸ் வியூ பாயிண்ட், பேர்ட்ஸ் வியூ பிளாட்ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு லேக் இது. இது எங்கடா ஒரு பேர்ட்ஸையும் காணோன்னு பார்க்குறீங்களா? நானும் அதை தாங்க தேடிட்டுருக்கேன். பேர்ட்ஸ் வியூன்னு போட்டிருக்கு, ஒரு பேர்ட்ஸையுமே காணுமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன். இல்லை, இப்போ கொஞ்சம் தண்ணிக்குள்ளேருந்து சவுண்டு வருதுங்க. இல்லை, மார்னிங் சன்ரைஸ் ஆகிற டைமில் நிறைய பேர்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பேர்ட்ஸ் வந்து நிறையா ஸ்விம் பண்ணிட்டு போயிட்டுருக்கா இருக்குங்க. ஆனால் வந்து ரொம்ப நிறைய இல்லை. மார்னிங் அந்த சன்ரைஸ் ஆகிற டைமில் தான் ரொம்ப நிறையா வரும்னு சொல்லி சொன்னாங்க. அந்த லேக் சுற்றியும் நிறைய பேர் வந்து டென்ட் போட்டிருக்காங்க. சுத்தமாக இடமே கிடைக்கலங்க. அதனால் கொஞ்சம் இந்த பக்கம் சைடு வந்து தனியாக இன்னொரு லேக் இருந்துச்சு. சரி, ஓகே, நமக்கு இடம் கிடைச்சா போதும், ஏதோ ஒரு லேக் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டென்ட்டு போட்டாச்சு. அப்படியே டென்ட்டுக்குள்ளேருந்து ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா லேக் இருக்குது. அப்படியே ஜாலியாக உள்ளே உட்காந்துட்டு ஒரு ஃபயர் கேம்பிங் ஒன்று போட்டுட்டு நல்லா ஃபுல் சவுண்டில் பாட்டு கேட்டோம்னா ரொம்ப இன்னும் சூப்பராக இருக்கும். சரி, ஓகே, அதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பார்பிக்யூ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சேரெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஏதோ ஒரு சவுண்டு வந்துச்சு. இது வந்து வாத்து சவுண்டா இல்லை அந்த ஃப்ளிமிங்கோ பேர்டு சவுண்டான்னு சொல்லி தெரியல. ஒன்றும் தெரியல. ஆனால் போதும். ஃபஸ்ட்டு ஃபிஷ் தந்தூரி செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஃபிஷ் தந்தூரி ரெடி பண்ணி சாப்பிட்டு அப்படியே அதில் கொஞ்சம் இந்த குளிருக்கு டீ வச்சா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஐடியா பார்த்திங்களா. அதில் நாங்கள் பாலை காய வச்சு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் காய வச்சு கடைசியில் டீ ரெடி பண்ணி எடுத்து குடிச்சாச்சுங்க. அப்புறம் என்ன, அடுத்த வேலை நம்ம டென்ட்டில் ஜாலியாக போய் நீ தூங்க வேண்டியதுதான்னு சொல்லி ஒரு நல்ல தூக்கத்தை போட்டு காலையில் தான் எந்திரிச்சோம். இந்த லேக் சுற்றியும் இருக்கிற சரௌண்டிங்ஸ் பாருங்களேன். மார்னிங் வியூ அப்படியே மார்னிங் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப சூப்பராக அமைதியாக நல்லா இருந்துச்சு. எங்கடா ஒருத்தங்களையும் காணோம். நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் கூட இடமே இல்லைங்க. இப்போ பார்த்தீங்களா, யாரையுமே காணோம். எல்லாம் நைட்டோட நைட் எல்லாம் காலி பண்ணி போயிட்டாங்க போல இருக்குது. காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒருத்தங்க வந்து அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்பா ரொம்ப குளிருங்க. நைட்டு ஃபுல்லாக ரொம்ப 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 குளிராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், காரில் ஃபுல்லாக வந்து அந்த பனி பேஞ்சு அந்த தண்ணியாக இருக்குது. துபாய் வந்து ரொம்ப வெயில்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வின்டர் சீசன் வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து விசிட்டில் வரவங்க இந்த வின்டர் சீசனில் தான் வருவாங்க. சேரு வெளியே அப்படியே ஓப்பனில் வச்சுருந்தனால ஃபுல்லாக பனி, ரொம்ப ஈரமாக இருந்துச்சு, உட்காரவே முடியல. அப்படியே டீ குடிச்சிட்டு இனி லவ் லேக் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அந்த வீடியோ நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் கொடுங்க. சரிங்க, ஓகே, பாய்.